முத்துகிருஷ்ணன் சேர்ந்து விட்டார் எம்எல்ஏ. யார்ப்பா முத்துகிருஷ்ணன்? அவர் வந்து 1980 எம்எல்ஏ. 1980 ரிட்டையர் ஆகிய பல வருஷம் ஆயிருக்குமே. ஆமாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, அவர் தான் கிடைச்சாரு. கட்சிலாம் ஆரம்பிக்கக்கூடாது, கம்முன்னு இருந்தோன்னா சீட்டு வாங்கி தரும். ஒன்றுன்னா இவர் நேரம் அங்கேருந்து வந்தார், அந்த கோவத்தோடய வந்தார். இவங்க தனி கட்சி ஆரம்பிக்கிறேன். எப்போ நான் சொன்னேன் தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு? நீங்களா முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்படி இப்படி அர்த்தம்னா கல்லால் அடித்து விடாதுன்னா கல்லால் அடிக்கணும்னு அர்த்தம். இப்போ உண்மையிலேயே அமைதியாக இருந்தாலும் அவன் என்ன நினச்சிக்கிறான், கல்லால் டேய் கல்லுகள் அடிக்காதீங்கடா மேலே சொல்லிக்கிறாங்கன்னா, ஓ அடிக்க சொல்லியா தலைவா அப்படின்னு அடிக்கிறான். தமிழ்நாட்டில் டிஎம்கே தோக்கடிக்கணுன்றதுல பண்ணுறாங்க. அதில் இன்னொரு ஆப்ரேஷன் தாவேகா. ஆரம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு நிகழ்வு குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்துலிஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர் ரொம்ப அடம் பிடிக்கிறாரு, யாரையுமே சேர்க்காமல் இருக்கிறாரு. இருப்பவர்கள் எல்லாருமே முன்னணி தலைவர்கள் எல்லாமே கிளம்பிட்டு இருக்கிறாங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள் போய் தொடர்ந்து அமித்ஷா அவர்களையும் சந்திக்கிறாரு. ஸோ இப்போது எடப்பாடி அவர்கள் அதுவும் அதிமுகவினுடைய ஒரு பிரமுகர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், இப்படியே ஒரு அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்தால் மீண்டும் நாங்கள் என்ன திமுக வர வைக்கிறதுக்கு தான் பாடுபடுறோமா அப்படின்னு குமுறலை கேட்கின்றது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் இந்த பத்திரிகைகள் ஊடகங்கள் இந்த பிரச்சாரத்துக்கு மயங்கிட்டார் தான் நான் பார்க்குறேன். பல அதிமுக தலைவர்கள் கிளம்பி விட்டார்கள். யாருங்க கிளம்புனாங்க? டிடிவி சசிகலா, அவங்க போய் 8 வருஷம் ஆகுது கிளம்பினேன். அடுத்து ஓபிஎஸ், அவரை துரத்தி 5 வருஷம் ஆக போகுது. வேறு யார்? செங்கோட்டையன் துரத்துனாங்களா, அவராக போனாரா? இல்லை, அவரே தான் கட்சி தலைமைக்கு எதிராக வெளியில் பேட்டிலாம் கொடுத்தாரு. அப்போ கூட ஒன்றும் செய்யலை, அவரை வெறும் பதவி மட்டும் கொடுக்குனாங்க. ஆனால் அவர் அதுக்கப்புறம் பல முன்னணி தலைவர்கள் திரு தங்கமணி உட்பட அதிருப்தியில் இருப்பதாக அதிமுகவில் இருப்பவர்கள் சொல்கிறாங்க. எல்லாம் பேசக்கூடாது. யார் போனா? அனுராஜா போனா கூட. யார் போனா? அவர் கூட அவர் மாவட்டத்தில் 2-3 பேர் போனாங்க. யாருமே போகல. அன்னைக்கு கூட நின்றவங்களாம் எங்கள் நண்பர்கள் தான். அவங்களாம் திமுக. சும்மா ஒரு மைக்கு முன்னாடி கும்பல் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு நின்னாங்க. மைத்ரேனுக்கு அது கூட இல்லை. மைத்ரேன்னு ஒரு வானம்பாடி முடிஞ்சிச்சா. வேறு யார்? செங்கோட்டையன். அவர் கூட 230 பேர் போனாங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதை தாண்டி செங்கோட்டையன் என்ன பண்ணார்? அவருக்கு இப்போ கொண்டு போய் கொஞ்சம் பேர் சேர்த்தாங்க. அது எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி பார்ட்டிங்க. முத்துகிருஷ்ணன் சேர்ந்து விட்டார் எம்எல்ஏ. யார்ப்பா முத்துகிருஷ்ணன்? அவர் 1980 எம்எல்ஏ. 1980 ரிட்டையர் ஆகிய பல வருஷம் ஆயிருக்குமே. ஆமாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, அவர் தான் கிடைச்சாரு. ஸ்ரீதரன், ராஜலட்சுமி, சின்னசாமி விட்டுருங்க, அவரும் அப்படி தான். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அதிமுக சேதாரம். செங்கலுங்கள் ஏதாவது உருவிட்டு போயிட்டு பில்டிங்கை சாச்சிட்டம் பாடுறான்ற மாதிரி. எடப்பாடிக்கிட்டே இந்த சிக்கல் இருக்கானா? இருக்குது. ஜெயலலிதாட்ட இல்லாத ஒரு சிக்கல் எடப்பாடிட்டு என்னென்னா, மறப்போம் மன்னிப்போம்னு சில பேர்லாம் உள்ளே சேர்க்கணும். சேர்த்துட்டிங்கனாலும் உங்களை புகழ் பாட போகிறான். தேர்தல் வரைக்கும் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்துக்குங்க. ஆரம்பிப்பேன். அவ்வளோ சினிமா காலத்துலேருந்தே தொல்லை. கட்சி 84 ஆரம்பிப்பு கொடுத்த தொல்லை, அந்தளவு தொல்லை. காளிமுத்து ரொம்ப அவதூறாலாம் பேசினவர். எல்லாம் நெடுஞ்செழியன் பலரையும் கேஎஸ்எல்லாம் விட்டு போட்டு ஓடினாங்க. கூப்பிட்டு எல்லாம் கொடுத்தாச்சா, சேர்த்தாச்சு. அம்மா ரொம்ப நன்றிம்மா, காலில் விழுங்க, ஃபோட்டோ எடுப்பா, அனுப்பு பத்திரிக்கைக்கு. பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோவை? ராமச்சந்திரன் யானையில் காலில் விழுங்க, ராஜகண்ணப்பேன். அதனால் இவர்கள் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்து மேட்ரு முடிஞ்சோன்னா அமுச்சு விட்டாங்க. இது ஜெயலலிதா பாணி. இவர் அதில் அரகண்டாக இருக்கார். ஆனால் இந்த வேலை பண்ணுறது எல்லாம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர்ற மேட்ருக்கு இவ்வளோ வேலையும் பண்ணதுடைய ஆப்ரேஷன் மிஸ்டர் அண்ணாமலை ஆப்ரேஷன். அவர் தான் டிடிவிக்கு இல்லாத இதெல்லாம் பில்டப்லாம் கொடுத்தாரு. அவர் தான் ஓபிஎஸ்ஸை ஆப்ரேட் பண்ணார். அவர் தான் லேட்டஸ்ட்டாக செங்கோட்டையனை ஆப்ரேட் பண்ணார். இது எல்லாருக்குமே தெரியும். இது தெரிஞ்சே மேலிடத்தில் இது பண்ணதுடைய விளைவு தான் அந்த கூட்டணி சேர்ந்தவுடனே இவரை கழட்டி விட்டாங்க தலைவர் பதவியிலேருந்து. அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க, கம்முன்னு இருங்க, இங்கே கூட்டணி என்டிஏ ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுக்கான வேலையை பாருங்கன்னு. ஆனாலும் அப்பப்போ அண்ணனை முதலமைச்சருக்காக உயிரையும் விடுவேன், உடனே செல்லூராஜ் நீ உயிரெலாம் விட வேணாம், வேலை செஞ்சால் போதும் அப்படின்னாப்புல. அவருக்கு தெரியும் இவங்க வேலையெல்லாம். இது இப்படியே ஓடும்போது இவர் உள்ளடி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது நடக்கும் பொழுது டெல்லியிலேருந்து கூப்பிட்டு அமித்ஷா அண்ணாமலையை வான் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு இவர் திருந்தலை. அதற்கு பிறகு தான் செங்கோட்டையன் வெளியில் போகிறதுலாம். அப்போ செங்கோட்டையன் டிஎம்கேக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணி டபுள் தி ஆஃபர் அப்படின்றப்போ மேலேருந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க, போயிட்டேன்னு முடிவு பண்ணிட்டல, தாவேகா தான் போகணும், டிஎம்கே போகிறதெல்லாம் வச்சுக்கூடான்றாங்க. தாவேகா போய் ஜாயின் பண்ணுறாரு. அவர் ஏற்கனவே இங்கே இருக்கும்போதே எங்கள் அண்ணன் சொன்னபடி தான் நான் ஏங்கினேன்னு சொன்னவர். அப்போ அங்கே இருக்கும்போது என்ன ஈஸியாக இருக்கும்,
அதனால் அவர் ஸ்லீப்பர் செல்லுன்னு தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். இது ஒன்று. ஓபிஎஸ்ஸு இவர் டிடிவி முதலாளியை மாற்ற அப்போ தான் வேலைக்கு சேருவாங்க. யார் மாற்றுவா? நீ கிளம்புறா சான்ட்டாங்க. முடிஞ்சிச்சா? ஓபிஎஸ்ஸு தனி கட்சி ஆரம்பித்து அவர் ஃபுல்லாக டிஎம்கே ஆப்ரேஷனில் இருக்கார். தனி கட்சி ஆரம்பித்து ஒன்று டிஎம்கே இல்லைன்னா தாவேகா. அப்படி இது ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன உடனே கூப்பிட்டு அமிச்சிட்டாங்க, வா அப்படின்ட்டாங்க. ஐயோ தலைவரை நீயே எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறியான்னு ஓடினார். போனவுடனே அப்பாயின்மெண்ட் இல்லாதனால தானே கோச்சிட்டு போனார். அது வந்து வேறு. அது எப்படின்னா இந்த சின்ன சின்ன கட்சி தலைவர் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கின்னு வெளியில் காமிப்பாங்களா, அந்த மாதிரி. அவன் தான் அங்கே கூட்டணி போயாச்சு. அப்புறம் எப்படி ஒன்றுக்கு இது பண்ணுவாங்க? அவர் தான் சொல்லிட்டாரு, ஏங்க அவங்க 2 பேரும் நீங்கள் தாங்க உங்களால் தாங்க பண்ணிகிட்டு இருக்காப்புல, அது கொஞ்சம் கண்டிச்சு வைங்கன்றாப்புல. அப்புறம் தலைவரே வந்து கூட நிற்பாரா? அதனால தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. இந்த தடவை கொடுத்த அப்பாயின்மெண்ட் நீ வா, நீ இன்னும் ரொம்ப ஆடுற, நீ என்னென்ன பண்ணுறன்னு தெரியாதா? ஒழுங்காக இருந்துக்கோ, கட்சிலாம் ஆரம்பிக்கக்கூடாது, கம்முன்னு இருந்தோன்னா சீட்டு வாங்கி தருவோம். ஒன்றுன்னா இவர் நேரம் அங்கேருந்து வந்தார், அந்த கோவத்தோடய வந்தார். இவங்க தனி கட்சி ஆரம்பிக்கிறேன். எப்போ நான் சொன்னேன் தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு? நீங்களா முடிவு பண்ணிட்டீங்கன்னா போன வாரம் சொன்னீங்களே, அதான் இல்லை நான் எப்போ சொன்னேன்? முடிஞ்சிச்சா? இப்போ அவருக்கு நீங்கள் என்டிஏல இருக்கணும், இருக்கிற நாங்கள் பேசிட்டோங்க, கம்முன்னு இருக்கணும். தாமரையோ பலாப்பழமோ ஏதோ ஒன்று நிற்கிற அந்த சைடு மட்டும் வந்துடாத, அப்படியே போ அப்படி. பூவோ காயோ உறுதி. ஆமாம், ஏதோ உறுதி போ, பூவோ காயோ. இவர் தம்பி பாப்பா இதோ வரேண்ணா, எஸ்ஐஆர் பற்றி ஆலோசனை பண்ண கூப்பிட்றாங்க அப்படின்னு போனார். அண்ணாமலை சொல்கிறீங்களா? ஆமாம், இந்த ஃபைலு பாரு. ஆமாம், என்னென்ன வேலை செய்யறதுன்னு தெரியும். வார் ரூம் நடத்துகிற விட்டோம், சரி நடத்திக்கோ, அது கரெக்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை நடந்தது கரெக்டு. சும்மா அங்கேருந்து வராகியை வச்சுட்டு இங்கே மத அரசியல்லாம் இங்கே எடுப்படாது. சூப்பராக பண்ணாப்புல, வார் ரூம் தொடங்கி அடி நவுத்துனாப்புல, அடிக்கடி அறிக்கை கிரிக்கலாம். ஆனால் என்டிஏ கூட்டணி மறுபடியும் வந்தால் பிறகு உங்களுடைய வார் ரூமு இன்னும் அதை பலப்படுத்துறதுக்கு பயன்படுத்தணும். ஆனால் என்ன பண்ணீங்க? எடப்பாடிக்கு எதிராகவும் இந்த கூட்டணி ஜொல்லா எல்லா வேலையும் பண்ணியிருந்தீங்க. இதோடைய விளைவு என்ன ஆச்சுன்னா கம்ப்ளைண்ட் போய்கிட்டே இருந்தது. இப்போ சமீபத்தில் பிரதமர்கிட்டே நேரடியாக எடப்பாடி கம்ப்ளைண்ட் பண்ணார். இதோடைய விளைவை கூப்பிட்டு அமிச்சாங்க. பார்த்தியாக்கண்ணா, ஆமாம் வார் ரூமுக்கு பணம் எங்கேருந்து வருது? நீங்கள் வாங்க கேசவ விநாயகம் சொல்லுங்கள். இல்லைங்க சந்தோஷ் தான், எவ்வளோ மாதம் 20 லட்ச ரூபா, எல்லாத்தையும் நிப்பாட்டுன்ட்டாங்க. வார் ரூம் ஆக்டிவிட்டீஸு நிப்பாட்டு. நீ தானே குண்டு வச்ச, கன்னி வெடியை வச்சுருக்க, எங்கே வச்சுக்கிறேன்னு எங்களுக்கு தெரியாது, எல்லா கன்னி வெடியும் நீ தான் எடுக்கணும், போ. டிடிவியை பேசி கொண்டு வரது வேலை. அனுப்பிச்சி விட்டாங்க. இங்கே வந்துட்டு நான் ஆலோசனை சொன்னாங்கன்னு டிடிவிட்ட போய் பேசினார். பேசி முடிச்சுட்டு மறுபடியும் டெல்லி போய் கூப்பிட்ருக்காங்க. இதில் இப்போ டிடிவிக்கு என்ன பிரச்சனைனா, முதலாளியை மாற்றணும், இப்போ அதே முதலாளிகளே வேலை செய்யணுமா, என்ன பண்ணுறதுன்னு. அதனால் குண்டு வச்சவரையே குண்டு எடுக்க வச்சுக்கிறாங்க. ப்ளஸ்ஸு இனி உன் பாக்கெட்டு காலியாக இருக்கணும், அவ்வளோதான், ஒழுங்காக வேலை செய்யணும் அப்படின்னு. அதனால தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஆகச்சிறந்த அறிவாளி. அவர் வைக்கிற பாயிண்ட் மாதிரி யாரும் வைக்க முடியாது. நீங்கள் பாருங்கள், கேஎன் நேரு பிரச்சனையை அண்ணாமலை உடனே அடிக்கிறாப்புல, நம்மால் ஒன்றுமே இல்லை. திருப்பரங்குன்றம் எப்படி பேசணும்னு அண்ணாமலை கரெக்டாக தெரிஞ்சு பேசுகிறாரு. இவர் இன்னொரு அயோத்தியாக இருந்தால் என்ன தப்புன்னு கேட்குறாரு. இங்கே அந்த அரசியல் எடுப்படாது. அண்ணாமலை ஆதரவாளர்கள் தென் சென்னையில் கூட ஒருத்தர் பேசி நயினார் நாகேந்திரன் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறார். தொடர்ந்து இவரே அமைதியாருன்னு சொன்னாலுமே கூட அவர் ஆதரவு. நீங்கள் தானே கிளப்பி விட்டீங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் அமைதியாருன்னு சொல்லுவேன். அப்படி அர்த்தம்னா கல்லால் அடித்து விடாதுன்னா கல்லால் அடிக்கணும்னு அர்த்தம். இப்போ உண்மையிலேயே அமைதியாக இருந்தாலும் அவன் என்ன நினச்சிக்கிறான், கல்லால் கல்லுகள் அடிக்காதீங்கடா மேலே சொல்லிக்கிறாங்கன்னா, அடிக்க சொல்லியா தலைவா அப்படின்னு அடிக்கிறான். அதனால் அது உணர்றதுக்கு லேட் ஆகும். வெளிப்படையாகவும் இவங்க சொல்ல மாட்டாங்க தலைமை. அதனால் அண்ணாமலை அவருடைய போக்கை மாற்றிக்குவார். இது கிட்டத்தட்ட வான் பண்ணிட்டாங்க. கூடுதல் தகவல் சொல்கிறாங்க, அமித்ஷா சென்னையில் தங்கப் போகிறார். அதற்கான இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வாரத்தில் ஒரு நாள் சென்னையில் தங்குவார். அந்த அளவுக்கு நேரடியாக நேற்று பேசியிருக்காரு. என்ன சொன்னார்? பீகார் முடிச்சிட்டோம், அடுத்து வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் தான். அதற்கான வேலைகள் போய்கிட்டு இருக்குது. வர்றாரு. நிர்மலா சீதாராமன் கையில் பவர் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய வழிகாட்டுதல் ப்ளஸ் நயினார் நாகேந்திரன். அதெல்லாம் நயினார் நாகேந்திரன் ஒரு நிர்வாகி, அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர். ஆனால் ஒரு அக்ரெசிவ் லீடர் இல்லை அப்படின்ற கருத்து அவர்கள் வந்திருக்கு. அதனால் இது நிர்மலா சீதாராமன் மற்ற அமித்ஷா மற்றவர்கள் இதுன்னு ஒரு மாதிரி இது தமிழ்நாட்டில் டிஎம்கே தோக்கடிக்கணுன்றதில் பண்ணுறாங்க. அதில் இன்னொரு ஆப்ரேஷன் தாவேகா, அதுவும் இருந்துக்கிட்டே இருக்குது, கரண்ட்டில் தான் இருக்குது. இப்போது நகராட்சி நிர்வாகத்துறையில் இடி எடுத்திருக்கிற ஸ்டெப்ஸ் அது வந்து திமுகவுக்கு பின்னடைவாக அமையுமா, இல்லை இதுவும் ஒரு த்ரெட்ஸ் மாதிரி அப்படியே காணல் நீராக போயிடுமா? இல்லை, இந்த தடவை கொஞ்சம் வேகமாக தான் இருக்கிறாங்க. அதுவும் நீங்கள் அந்த ஜாப் ராக்கெட்டு அந்த
நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையில் 2500 பேரில் போட்டதில் சொன்னாங்கல்ல, அது செந்தில் பாலாஜியுடைய ஜாப் ராக்கெட் கேஸை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அவ்வளோ எவிடன்ஸ் அதில் கிடச்சிருக்கு. அதில் வழக்கு பதிவு செய்ய சொல்லி அவர்கள் அக்டோபர் மாதமே எழுதியும் இப்போ வரைக்கும் அவங்க பதில் சொல்லாமல் இருக்காங்க. செகண்ட் லெட்டர் போட்டும் செகண்ட் லெட்டர் வந்து இன்னொரு மேட்ரு. அது டெண்டரு, நபார்டு வங்கி கடனில் மற்ற இதிலெல்லாம் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு 1020 கோடி ரூபா வரைக்கும் முறைகேடு நடந்திருக்குன்றதை அவங்க சொல்லி 2வது தடவையும் சொல்கிறாங்க. கூடுதலாக காவல்துறைக்கு ஒரு எச்சரிக்கையும் சொல்கிறாங்க. என்னது, இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் ஏதோ உடந்தையாக இருக்கிற மாதிரி கருத வேண்டியிருக்குன்னு. இப்போ இந்த வார்த்தையை தூக்கிட்டு தான் இவங்க கோர்ட்டுக்கெலாம் போவாங்க. பாருங்கள், காவல்துறையை மிரட்டுது இடி அப்படின்லாம் போவாங்க. இது ஒரு பார்ட் வச்சுக்கோங்க. இதில் இந்த மாதிரி விவகாரங்களில் நீதிமன்றத்தில் இவர்கள் பதில் சொல்லி ஆகணும். ஒன்று எஃப்ஐஆர் போடுவாங்க, இல்லை எஃப்ஐஆர் போகிறதுக்கான தகுதியான இது இல்லைங்க, 2த்துல ஒரு பதில் தான் சொல்லி ஆகணும். நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் இதில் ஏன் எஃப்ஐஆர் போடுற அளவு எவ்வளோ இது இருக்குது போடுங்கன்னு. என்னென்னா எஃப்ஐஆர்னு என்ன அர்த்தம்னா ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஒன்று வேணும் இடி உள்ளே வரத்துக்கு. விளக்க தேய்ச்சா தானே பூதம் வரும். விளக்க நீ என்ன வச்சுருந்தாலும் அப்படியே பூதம் உள்ளே தான் இருக்கும். அப்போ விளக்க தேய்க்கிற வேலையை பண்ணு. விளக்க தேய்ச்ச செகண்ட் உள்ளே வந்துடுவாங்க. அப்போது நீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கு போடுனா அடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்க, சுப்ரீம் கோர்ட்டு போவாங்க. சுப்ரீம் கோர்ட்டு சொன்னால் மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டில் போவாங்க. இப்படி கொஞ்சம் காலம் கடத்த பார்ப்பாங்க. ஆனால் தேர்தல் முடிஞ்சிடும். கத்தி தொங்குறது தான். அது எவ்வளோ சீக்கிரம் முடியும் இல்லை லேட் ஆகும் தெரியாது. ஆனால் இந்த விஷயத்தை பிரச்சாரமாக கொண்டு போகிறது, மற்ற விஷயங்கள் பண்ணுறது எதிர்கட்சிகளுடைய வேலை. உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி, வணக்கம்.